நம்பிக்கை மோசடி, சட்டவிரோத பணமாற்றம் ஆகிய குற்றச்சாட்டுகளிலிருந்து மூடா கட்சியின் முன்னாள் தலைவர் ஷேக் ஷாடிக் ஷேக் அப்துல் ரஹ்மானை விடுதலை செய்திருக்கும் அப்பீல் நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்வதற்கு தாங்கள் தயாராக இருப்பதாக பிராசிகியூஷன் தரப்பு தெரிவித்துள்ளது. அப்பீல் நீதிமன்றத்தின் தீர்ப்பை மறுபரிசீலனை செய்யக்கோரி சட்டத்துறை அலுவலகம் பிறப்பித்த உத்தரவுக்கு ஏற்ப மேல்முறையீட்டு விண்ணப்பம் கூட்டரசு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக துணை பப்ளிக் பிராசிக்யூட்டர் டத்தோ வான் ஷஹருடின் வான் லடின் தெரிவித்தார். இந்த மேல்முறையீடு வரும் நவம்பர் அல்லது டிசம்பர் மாதம் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். மூஆர் எம்பியான ஷேக் ஷாடிக்கிற்கு கோலாலம்பூர் உயர் நீதிமன்றம் விதித்த 7 ஆண்டு சிறை, 2 பிரம்படி தண்டனை மற்றும் 1 கோடி ரிங்கிட் அபராதத்தை கடந்த ஜூன் 25ஆம் தேதி அப்பீல் நீதிமன்றம் ரத்து செய்தது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.